பார்க்க போறோம்னா, மிக முக்கியமா இந்த 3 வாரங்களாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா டிவிகேய பத்தி யாரும் பேசாதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் சம்பவம் அ ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாரும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து ஆல்ரெடி வந்து சிபிஐ விசாரணை வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளவு குடுத்தும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா டிவிகேங்கிற ஒரு உறுப்பினர் கூட வந்து ஒரு எம்எல்ஏ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிளில கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த டிவிகே பத்தியான இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ எதிர்க்கட்சி தலைவரா இருக்கட்டும், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வந்து அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அ அசெம்பிளிக்குள்ள வந்து என்னென்ன பேசிக்கிட்டாங்க இந்த கரூர் விஷயத்த பத்தி. அது மட்டும் இல்லாம, இவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து வெளியில வந்து பிரஸ் மீட்ல வந்து என்னென்ன பேசினாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து விரிவா பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து விஜய் அண்ணா வந்து ஆல்ரெடி வந்து அவங்க அங்க போற மாரி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது புசி ஆனந்த் அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு 10 பேரு கொண்ட ஒரு குழு அமைச்சு, அவங்க வந்து அங்க போற மாரி வந்து ஒரு அறிவிப்புலாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க போறாங்களா? அவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்னங்கிறது தெரியல. ஏன்னா, இப்ப வந்து போனாலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வந்து போணும்னாக்க கண்டிப்பா இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் தான். ஸோ அவங்க வந்து எப்படி போப்போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா, அவங்க எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு மண்டபத்துல வச்சு அப்படி பேசினாலும் ஓகே தான். பட் இருந்தாலும் அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான். ஏன்னா, இப்ப இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வந்து யாரும் வந்து அந்த அளவு அந்த குடுப்பாங்களா என்னன்னே தெரியல. ஏன்னா, வந்து அவங்களுக்கு வந்து மண்டபம் குடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு கூட்டம் வந்து அந்த அளவு வந்துருது. ஸோ அப்படி வரும்போது அவங்க அத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. என்னென்ன பண்ண போறாங்க? இவங்க ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் பேச்சு வருது. பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. விஜய் அண்ணா இண்டிவிஜுவலா போறாங்களா? இல்ல வந்து இவங்க அந்த 10 பேர் கொண்ட குழு போறாங்களா என்னங்கிறது பார்க்கணும். ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நேத்து நடந்த அசெம்பிளில, அதாவது தமிழ்நாடு அசெம்பிளில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பேசுனாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்னென்ன வந்து டிவிகேங்கிற ஒரு உறுப்பினர், அதாவது ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிய பத்தி அவ்வளவு வந்து இங்க வந்து டிஸ்கஷன் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அத பத்தி நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து எனக்கு உள்ளைக்கு போனேன். சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் வந்து அவங்க அ உள்ளைக்கு போயிட்டு மௌன அஞ்சலி அந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு வந்து மௌன அஞ்சலி செலுத்துறாங்க. ஸோ கரூர் அந்த விஷயம் எல்லாருமே வந்து மௌன அஞ்சலி செலுத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போதே, அவங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு குறிக்கோள் இத சொல்றாங்க. ஸோ இந்த கரூர பத்தி நம்ம பேசணும். கரூர்ல வந்து என்ன நடந்துச்சு? அங்க யாரு எப்படி நடந்திருக்கும்? ஏன் வந்து இவங்க யார் மூலியமா அது நடந்திருக்கும்? அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து அவங்க பேசும்போது, இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதலமைச்சர் பேசணும். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாரி வந்து எடப்பாடி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க முதலமைச்சர் வந்து பேசுனாங்க. ஸ்டாலின் பேசுனாங்க. அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்க வந்து டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிவிக்கு வந்து டச் பண்ணி தான் அதிகமா வந்து பேசியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க. என்னன்னாக்கா 10,000 பேரு தான் வந்து பர்மிஷன் வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேல வந்து அவங்க டிவிகே தொண்டர்களும் சரி, எல்லாருமே வந்து அங்க வந்து விஜய் அண்ணா வந்து பார்க்க வந்துட்டாங்க. ஸோ பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அத பத்தி வந்து இதுல வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் அவங்க வந்து விஜய் அண்ணா வந்து நான் 8:45க்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையிலேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி இங்க வரும்போது திருச்சி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா 9:45 ஆயிருச்சு. ஆனா அவங்க வர வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா 2 மணிக்கே வந்து வர வேண்டியது. ஆனா வந்து அவங்க 7 மணிக்கு வர்றாங்க. ஸோ அப்படி வரும்போது எப்படி வந்து நாங்க கண்ட்ரோல் பண்றது? அப்படிங்கிற மாரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அங்க வந்து யாருக்குமே தண்ணி கூட கிடையாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நிக்கிறாங்க. ஸோ நிக்கும்போது அவங்களுக்கு எப்படி வந்து அவங்க சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அந்த இடத்த விட்டுமே நான் நகராம அந்த இடத்துலயே இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாரி ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ப்ராப்பரான டாய்லெட் கிடையாது அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து நெறையா வந்து அடுக்கடுக்கா வந்து அவங்க கேள்விகள வச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்ல ஜெனரேட்டர் ரூம் வந்து யா பார்த்தீங்கன்னாக்கா இடிச்சு உடைச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஜெனரேட்டர் ரூமே வந்து டிவிக்கு அவங்க வசமா வச்சிருந்தது தான். ஸோ இதுக்கு எங்களுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து வந்து முதலமைச்சர் பேசுனாங்க. ஸோ அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஆம்புலன்ஸ் வந்து அந்த காயப்பட்டவங்கள எடுக்க வரும்போது அவங்களையும் வந்து தாக்கினாங்க. ஸோ அதையும் வந்து இதுல வந்து மெயினா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சிஎம் முதலமைச்சர் அவங்க. ஒரு சிலர்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்கறாங்க எப்படி வந்து நீங்க வந்து ஒரு 3 அ அதாவது நீங்க வந்து மார்ச்சுரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க 3 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பாடி வந்து நீங்க வந்து போஸ்ட்மார்டம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து 34, 35 பாடி வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னா, நான் புதுக்கோட்டை, நாமக்கல், மதுரை அது மட்டும் இல்லாம வந்து
நெறைய ஏரியால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சு, ஸோ அவங்க மூலியமா வந்து நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அது மட்டும் இல்ல, அங்கே உள்ள நர்ஸுகள் இவங்கலாம் வந்து வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்படிங்கிற மாரி வந்து இவங்க முதல்ல நீங்க எப்படி வந்து நைட்டு உடனே வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி போய் எரிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னாக்கா, அது வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருச்சி, திண்டுக்கல் இவங்க கலெக்டர்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து நாங்க வந்து அவங்க ஆர்டர் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இதையே வந்து செஞ்சோம். ஏன்னா, அ அது வந்து பெரிய இஷ்யூ ஆயிறக்கூடாது அப்படிங்கிறனால வந்து அப்பயே நாங்க பண்ணிட்டு வந்து பண்ணோம். அது மட்டும் இல்லாம நானே வந்து பார்த்தீங்கன்னா, என்னால அத கேட்கக்கூட நகர முடியல. அதனால தான் நான் நைட்டே வந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து முதலமைச்சர் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து உள்ளுக்கு வந்து மெயினா வந்து காரசாரமா 2 பேருக்குள்ளயும் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த சிஎம் சார் தான் முதலமைச்சர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ட் ஸ்டோரேஜ்லாம் வந்து ரொம்ப இல்லாம இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நாங்க நெறைய வந்து அரேஞ்ச் பண்ணி, ஸோ அதெல்லாம் வந்து போஸ்ட்மார்டம் பண்ண வந்து அதில வச்சுட்டாங்க. ஸோ அத பத்தியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போஸ்ட்மார்டம் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு 1 ஏஎம் வந்து மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பிஎம் வரையும் நடந்துச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. எல்லாருக்கும் வந்து அவங்கவங்களுக்கு இந்த பாடியெல்லாம் குடுத்துட்டாங்க. ஸோ அத மட்டும் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது முதலமைச்சர் வந்து இவங்க வந்து அந்த அசெம்பிளில வந்து பேசினது. அதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க பேசும்போது ஒவ்வொரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னொன்னா வந்து அடுக்கிட்டு போனாங்க. அதுல மெயினா வந்து பேசினது என்ன வந்து அதாவது எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அமளி ஏற்படுது. அது மட்டும் இல்லாம உள்ள இவங்க வந்து பேச எடப்பாடி வந்து பேச அங்கே உள்ள எம்எல்ஏ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஆப்போசிட்ல வந்து அவங்க எந்திரிச்சு ஒண்ணு வந்து குறுக்க பேசிட்டு இருக்கும்போது, இவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே வந்து அங்கேருந்து வெளிநடப்பு செஞ்சுறாங்க. வெளிநடப்பு செஞ்சு வெளியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரஸ் மீட்ல வந்து ஃபுல்லா வந்து அங்க வந்து சிஎம் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளேக்கு பேசினாங்க அசெம்பிளிக்குள்ள. இவங்க வந்து வெளியில வந்து பிரஸ் மீட்ல எல்லாத்தையும் ஓப்பனா உள்ளுக்கு என்ன பேச வேணுமோ, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெளியில வந்து பேசினாங்க. ஸோ அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஏன் வந்து ஆ முதலமைச்சர் பேசும்போதே வந்து அவங்களுக்கு பதற்றமா இருக்கு. ஏன் வந்து கரூர பத்தி பேசும்போது மட்டும் ஏன் இவ்வளவு பதற்றப்படுறாங்க? இப்பதான் சிபிஐ விசாரணை வந்துருச்சு. இப்ப அவங்க வந்து கண்டுபிடிக்க போறாங்க. ஸோ மெயினா வந்து என்ன கேட்கறாங்கன்னாக்கா, சோ ஓகே. அவங்க வந்து அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நிமிஷமோ, 5 நிமிஷமோ வந்து ரூ. 10 பாட்டுங்கிற ஒரு பாட்டுலங்கிற ஒரு பாட்டு பாடுனாங்க. ஸோ பாட்டு பாடும்போது எப்படி வந்து செருப்பு வந்து அவங்க மேல அடிச்சுச்சு. ஸோ அத பத்தி வந்து கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, 40 பேருக்கு மேல வந்து இறந்திருக்காங்க. இதுக்கான காரணங்கள் வந்து இப்ப வரையும் வந்து ஏன் முதலமைச்சர் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஸோ அத பத்தி வந்து மெயினா வந்து இதுல வந்து பேசிட்டு இருந்தாங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எடப்பாடி அவங்க எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும்போது இப்ப சொல்றாங்கன்னாக்கா, அவங்க நிகழ்ச்சினா வந்து அதிகமான போலீஸ் வந்து பந்தாவஸ்துக்கு போடுறீங்க. ஆனா வந்து அடுத்த வேற எதிர்க்கட்சியா இருக்கட்டும், அடுத்த பார்ட்டி யார் போட்டாலும் நீங்க வந்து எதையுமே வந்து குறிப்பாக அதிகமா வந்து பந்தோபஸ்து குடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கிற மாரி வந்து இத வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விஜயன் வந்து ஆல்ரெடி வந்து 3 நாள் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அப்படி போயிருக்கும்போது, அங்க வந்து அதிகமான கூட்டம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்டெலிஜென்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இவ்வளவு கம்மியான ஒரு போலீஸ் வந்து போலீஸ் இது போடுறீங்க, புரொடக்ஷன் வந்து போட்டீங்க அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஏடிஜிபி என்ன சொல்றாருனாக்கா, 500 பேர் தான் நாங்க வந்து அவங்க பிரஸ் மீட்ல ஏடிஜிபி சொன்னது வந்து கரூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, நாங்க 500 பேர் வந்து போலீஸ் வந்து அங்க வந்து பாதுகாப்பு நின்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து இப்ப சிஎம் முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்க 650 பேர் வந்து அங்க பாதுகாப்புல இருந்தாங்க. 2 பேர் பேசுறது வந்துமே முரண்பாடா இருக்கு அப்படிங்கிற மாரியும் வந்து உங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காங்க. 2025, 24 அன்னைக்கு வந்து நாங்க வந்து எங்களுக்கு அந்த இடம் வேணும்னு நாங்க நாங்க வர்றதுக்காண்டி கேட்டிருந்தோம். ஆனா எங்களுக்கு வந்து குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி வந்து டிவிகேவுக்கு குடுத்தாங்க? ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து வேணும்னே செய்ய வேண்டியது. ஏன்னா, இப்ப அவங்களுக்கு இந்த மாரி ஒரு இது நடக்கணும்னு தெரிஞ்சு தான் வந்து இவங்க வந்து இந்த மாரி குடுத்தாங்களா? அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து மெனக்கெட்டுட்டு இருந்தாங்க. எப்படி வந்து ஒரு மதுரையில நடக்கிற ஒரு கேஸு, இவங்க எப்படி வந்து 3 அமர்வு இருக்கு. சென்னையில வந்து 3 அமர்வு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஜட்ஜ வந்து சிங்கிள் ஜட்ஜ் அவங்கள வச்சு எப்படி வந்து இவங்க வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதுவும் எப்படி ஒரே நாள்ல வந்து இந்த கேஸ வந்து முடிக்க முடிஞ்சுச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த நெறைய லாக்அப் டெத்தா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம கள்ளச்சாராயத்துல வந்து இறந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வராதது. எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு ஸ்பீடா வந்து பண்ண முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி வந்து கேட்டாங்க. இவங்க வந்து அடுத்து கேட்கறது வந்து டிஎம்கே வந்து ஒரு இதா சொல்றாங்க. டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னாக்க, இவங்க தான் வந்து இவங்க ஒரு அலையன்ஸ் வைக்கிறதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து அவங்கள வந்து டிவிகே வந்து ரொம்ப தாங்கி பிடிக்கிறாங்க. ஸோ அது இவங்க கூட வந்து இது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிஎம்கே சைடும் வந்து சொல்றாங்க. ஏன்னா, டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து அலையன்ஸ் வைக்கிறதுக்கு தான் இந்த மாரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரியும் வந்து அவங்க டிஎம்கே சைடு ஸ்ட்ராங்கா வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கிறேன்னா, கண்டிப்பா வந்து நேத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அசெம்பிளில வந்து மிக முக்கியமா ஆ 2 கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காரசாரமா வந்து பேசிக்கிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து நெறைய அசெம்பிளிலாம் நடந்திருக்கும். ஆனா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து உள்ளிருக்க என்ன நடந்துச்சோ அவ்வளவு வெளியில வந்து வந்து பிரஸ் மீட்ல வந்து ஃபுல்லா பேசுனதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ இது மாரி வந்து
நெறைய விஷயங்கள வந்து வெளியில வந்து பேசணும். பேசினா தான் வந்து மக்களுக்கு தெரியும். ஸோ உள்ளேக்கு வந்து பேசிட்டு அப்படியே வந்து விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா வெளியில நடக்கிறது தான் வந்து அங்க வெளிப்படைத்தன்மை இருந்தா தான் கண்டிப்பா வந்து அடுத்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நாங்க அடுத்துக்கலாம். பாய்.